விஜய் என்ற ஒரு ஃபேக்டர் வந்தவுடன் அந்த இளைஞர்கள் மட்டுமல்லாமல் 18 வயசுலேருந்து 30 வயசு வரை உள்ள இளைஞர்கள் மட்டுமில்லாமல் 40 வயசை தாண்டி இப்படியெல்லாம் பெண்கள் வந்து கொத்து கொத்தாக விஜய் வந்து வருவாரா, மாற்றம் வேண்டுமே திமுக அதிமுகட்டிருந்து, அப்போ நாம் விஜய்க்கு தான் வாக்கு என்று குடும்பத்திற்குள் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக அரசியலை அதிகம் பேசும் குடும்பங்கள் எதுனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பங்கள். கண்டிப்பாக அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள் இவர்களுக்கு அரசியல் ஏற்கனவே அண்ணாவையும் பெரியாரையும் சொல்லிக் கொடுத்ததனால் அவர்கள் வந்து சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த தலைமுறையவே டிஜிட்டல் தலைமுறைன்னு அழைப்பேன். பெற்றோர்கள் முதியவர்களிலிருந்து வேறுபடுத்தி தங்களை தள்ளி நிறுத்தி கொண்ட ஒரு தலைமுறை, சுயமாக சரியோ தப்போ என இயங்கக்கூடிய ஒரு தலைமுறை. இந்த தலைமுறை மட்டும் போகாமல் பெரியவர்களும் மூத்தவர்களும் பெண்கள் போகும் பொழுது குடும்பத்தினுடைய தலைவன் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருப்பேன், அவன் வீட்டில் 5 ஓட்டில் 3 ஓட்டு 4 ஓட்டுன்னு சொல்லி போட்டு விஜய் கட்சிக்கு போயிடும் என்று பரவலாக பேசப்படுது. இப்படி பேசப்படும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு உளவுத்துறை மூலமும் சரி நேரடியாகவும் சரி இந்த செய்தி கிடைக்குமா இருக்காதா? அறிவாலயத்திற்கு வந்து போகக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் கூட விஜய்க்கு ஓட்டு இருக்கு என்று பேசிக்கொள்கிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது.